ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எவ்வாறு ஆரம்பிக்கப்படும்? அமெரிக்காவினுடைய ஆரம்பகட்ட முதன்மை இலக்குகளாக எவை காணப்படும்? ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் எவ்வாறு வரையறுக்கப்படும் என்பது தொடர்பாக ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் வித்தியாசமான முறையில் இந்த போரை கையாளப் போகும் ஈரானின் வித்தியாசமான பதிலடி தாக்குதல் திட்டங்களும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆரம்பகட்ட தாக்குதல்களை ஈரான் தடுத்து நிறுத்தாதா? ஈரானிய தலைமைகளுடைய கருத்துக்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஈரானுக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் என்கின்ற பிரச்சாரங்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும். கோமாளி ரீசா பஹலவி முன்வைத்திருக்கக்கூடிய புதிய வடிவிலான கோரிக்கைகளும், ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்கப் போகும் நேட்டோவும், யமன் ஹவுதி இராணுவத்தின் அதிரடியான ஏவுகணை சோதனைகளும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பும், இந்த தீர்ப்பை முறியடிக்க டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளப் போகும் மாற்று வழிகளும், அமெரிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் சரியான விளக்கமும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் தேசிய பொருளாதார அவசரகால சட்டத்தினை பயன்படுத்திய வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியிருந்தார். அமெரிக்காவினுடைய மொத்த கடன்கள் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய வேளையில், அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடிகள் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேளையில், அமெரிக்காவினுடைய தேசிய பொருளாதார அவசரகால சட்டத்தினை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்கு வரிகளை விதித்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றமானது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு சட்டபூர்வமானது அல்ல என தீர்ப்பளித்துள்ளது. உலக நாடுகளுக்கு எதிராக பரந்த அளவிலான வரிகளை விதிப்பதற்கும் வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேசிய பொருளாதார அவசர கால சட்டத்தினை பயன்படுத்த முடியாது என்றும், டொனால்ட் ட்ரம்ப் இந்த சட்டத்தினை பயன்படுத்தி பரவலான வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி தனது அதிகாரத்தை மீறியுள்ளார் என்றும், இந்த வரி விதிப்புகளையும் கட்டணங்களையும் விதிப்பதற்கு காங்கிரஸ் சபைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது என்றும், டொனால்ட் ட்ரம்புக்கு நினைத்தவாறு அவசர கால சட்டத்தினை பயன்படுத்தி இவ்வாறு வரி விதிப்பு கொள்கைகளை மேற்கொள்ள முடியாது என்றும், இதனால் இந்த வரி விதிப்புகள் சட்ட ரீதியானது அல்ல என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அத்தோடு அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பானது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பேரிடியாக மாறியுள்ளதாகவும் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாகவும், இந்த தீர்ப்பினால் வரி விதிப்பு கொள்கையின் மூலமாக சேகரிக்கப்பட்ட பல பில்லியன் டாலர்களையும் அமெரிக்கா திருப்பிச் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும், இந்த நிலைமையானது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புகளுக்கான மாற்று வழிமுறைகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் காண மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரி விதிப்பு கொள்கைகளை வேறு விதத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதாவது டொனால்ட் ட்ரம்பினால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுக்க முடியாது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக செயற்பட முடியாது. இருப்பினும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான தடையாக இருக்க போவதில்லை. வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பல மாற்று வழிகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் காணப்படுகின்றன. இதற்கமைவாக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பதிலடி வழங்கும் முகமாக, தன்னுடைய ஜனாதிபதி அதிகாரத்தை வெளிப்படுத்தும் முகமாக டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் அனைத்திற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் 10% வரியை விதித்துள்ளார். அதாவது உலகளாவிய வரியாக 10% விதித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அதிரடியான அறிவிப்பு அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயலாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தோடு உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது அலுமினியம், செப்பு, ஸ்டீல் போன்ற உலோகங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி விதிப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இந்த உலோகங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி விதிப்புகள் வேறு சட்டங்களை பயன்படுத்தியே விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று உலக நாடுகளுக்கு எதிராக வரிகளை விதிப்பதற்கும் கட்டணங்களை விதிப்பதற்கும் காங்கிரஸ் சபைக்கே முழுமையான அதிகாரம் இருப்பதாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரி விதிப்பு கொள்கைகளை முழுமையாக காங்கிரஸ் சபையில் முன்வைத்து அதற்கான அனுமதியையும் பெற முடியும். மேலும் காங்கிரஸ் சபையில் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான அனுமதியை பெற்றுக்கொண்டு இவ்வளவு நாளாக அவர் மேற்கொண்ட வரி விதிப்பு கொள்கைகளை உத்தியோகபூர்வமாக தொடர முடியும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகளுக்கு விதித்திருக்கக்கூடிய வரிகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கைகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படாது. அதாவது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய
ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய செயல்முறைக்கு எதிராகவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காங்கிரஸ் சபையில் குறித்த வரி விதிப்புகள் முன்வைக்கப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்படுவதனையே உச்ச நீதிமன்றம் விரும்புகின்றது. மேலும் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கைகளுக்கு முழுமையான பாதிப்பை ஏற்படுத்தாது. இதனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கையின் வேகத்தை வேண்டுமானால் குறைக்கும். நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் முடிவுகளை வெளியிட முடியாததனால் காங்கிரஸ் சபையில் முன்வைக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்படுவதற்கு சிறிது காலம் செல்லும். எனவே அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பானது டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கையின் செயற்பாட்டு முறையில் மாத்திரமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான பதற்றங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய வேளையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் சில முக்கியமான தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் உறுப்பினர்களை இலக்கு வைத்தும் படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு நேற்றிரவு லெபனானினுடைய கிழக்கு பிரதேசமான பேக்கா பிரதேசத்திலே 3 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த குடியிருப்பு கட்டிடங்களிலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் உள்கட்டமைப்புகள் காணப்படுவதனாலேயே நாங்கள் குறித்த கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை சோதனைகளையும் ட்ரோன் சோதனைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். யமனினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களிலும் செங்கடல் பஹதீத் கர்ஹாமையிலும் குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனைகள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிடுவதற்கு யமன் ஹவுதிகள் தயாராக இருப்பதாகவும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கமைவாகவே தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. கோமாளி ரீசா பஹலவி ஈரானிய மக்களிடத்தில் புதிய வடிவில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஈரானுக்குள்ளே இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் மத சடங்குகளை சுதந்திரமாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், அனைவரும் ஒன்றிணைந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை ஆரம்பியுங்கள். இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஈரானுக்கு இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என கோமாளி ரீசா பஹலவி புதிய வடிவில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். முன்னைய கலவரங்களின் போதும் ஆர்ப்பாட்டங்களின் போதும் கோமாளி ரீசா பஹலவியினுடைய ஆதரவாளர்கள் பள்ளி வாயில்களை எரித்து அல் குர்ஆனையும் எரித்திருந்தார்கள். இதன் மூலமாக அமைதியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டவர்களும் இந்த கலவரங்களில் இருந்து பின்வாங்கி ஆர்ப்பாட்டங்களில் இருந்தும் பின்வாங்கி இருந்தார்கள். இது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை வலுவிழக்கச் செய்திருந்தது. எனவே தற்போது கோமாளி ரீசா பஹலவி ஈரானுக்கு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போராடுங்கள் என புதிய வடிவில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். உண்மையில் இவருடைய கோரிக்கைகளை நினைத்தால் சிரிப்பாகவே இருக்கின்றது. ஈரானுக்குள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போராடுங்கள் என்று கூறியிருப்பது இவர் உண்மையிலேயே கோமாளி என்பதனையும் உறுதி செய்துள்ளது. அடுத்து பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நீண்ட ஆழமான பாதுகாப்பு கூட்டமைப்பை கொண்டுள்ளன. ஈரான் பிரச்சனையில் நாங்கள் மிகவும் நெருக்கமாகவும் ஒருங்கிணைந்துமே செயற்படுகின்றோம். ஈரானினுடைய ஆட்சியானது ஒட்டுமொத்த உலகுக்கும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது. மேலும் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஈரானிய அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து முழுமையான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் என பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கருத்துக்கள் டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளம் தொடர்பான பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்பான தகவல்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட நாடகங்கள் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு எங்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய கூட்டு இராணுவ தளங்கள் பயன்படுத்தப்பட்டால் எங்களுடைய சட்டப்பூர்வமான முதன்மை இலக்காக குறித்த இராணுவ கட்டளை தளங்கள் காணப்படும் என்றும் ஈரானிய இராணுவ தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக டியாகோ
கராஷியோ தீவில் இருக்கக்கூடிய கூட்டு இராணுவ தளம் பயன்படுத்தப்பட்டால் ஈரான் குறித்த இராணுவ தளத்தை முழுமையாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்கின்ற பயமும் பிரித்தானியாவிடம் காணப்படுகின்றது. அதே நேரம் ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்காமல் மறைமுகமாக களமிறங்குவதற்கே ஐரோப்பிய நாடுகள் விரும்புகின்றன. பிரித்தானியா உட்பட ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் மறைமுகமாக களமிறங்குவதற்கே விரும்புகின்றார்கள். நேட்டோ படைகளும் நேரடியாக களமிறங்காமல் மறைமுகமாக களமிறங்குவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். ஏனென்றால் இந்த போரில் அமெரிக்காவோடு பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் ஒட்டுமொத்த நேட்டோவும் நேரடியாக களமிறங்கினால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஐரோப்பிய நாடுகளின் சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்துவிடும். இதனால் ஐரோப்பாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். இதனாலேயே நேட்டோ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் மறைமுகமாக களமிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் நிச்சயமாக நேட்டோ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் முழுமையாக களமிறங்கும். இவர்கள் மறைமுகமாக முழுமையாக களமிறங்குவார்கள். அத்தோடு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களும் தற்போது நிரம்பி வழிகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக அமெரிக்காவின் முதன்மை தளங்களாக இருக்கக்கூடிய ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய விமான கட்டளை தளங்கள் போர் விமானங்களினால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. இதனால் மேலதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து போர் விமானங்களையும் விமானப்படைகளையும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களில் அமெரிக்கா முழுமையாக களமிறக்கி வருகின்றது. இதனால் தற்போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானுக்கு எதிரான நீடித்த தாக்குதல்களை தொடர்வதற்கு கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்த போகின்றது. இதற்கமைவாக குறித்த நாடுகளில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களிலும் மிக முக்கியமான போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் இவ்வாறு கேள்விகளை எழுப்பினார்கள். ஒரு ஒப்பந்தத்திற்கு அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகவுமா நீங்கள் ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றீர்கள்? மேலும் நீங்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் வரையறுக்கப்பட்ட தாக்குதலாகவா அமைந்திருக்கும் என அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நான் தற்போது அதை பற்றி பரிசீலனை செய்து வருகின்றேன். வரையறுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றேன். மேலும் இவை தொடர்பான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்தார். அத்தோடு நேற்றிரவு வெளியிட்ட காணொளியிலும் ஈரானுக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய பிரச்சாரங்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். உண்மையில் இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் ஈரானை திசை திருப்புவதற்காகவும் ஈரானினுடைய தயார்படுத்தல்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காகவுமே மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று இந்த பிரச்சாரங்கள் மூலமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நியாயப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். நாங்கள் ஈரானுக்கு நிபந்தனைகளை வழங்கி ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கினோம். ஆனால் ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இதற்கமைவாகவே நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளோம். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் சட்டப்பூர்வமானவை என சர்வதேசத்தை நம்ப வைப்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்து ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாக ஆய்வாளர்கள் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய முதன்மை இலக்காக ஆரம்ப கட்ட தாக்குதல்களாக ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளே காணப்படும். ஈரானுக்குள் அமெரிக்கா பரந்தளவில் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானிய அரச கட்டிடங்களையும் இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், முதலில் அமெரிக்கா ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராகவும் ராடர் கருவிகளுக்கு எதிராகவும் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு முதல் கட்டமாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக முடக்கப்பட்டதற்கு பின்பு, ராடர் கருவிகள் முழுமையாக அளிக்கப்பட்டதற்கு பின்பு அமெரிக்கா ஈரானிய வான்பரப்பினுடைய ஆதிக்கத்தை பெற்றுக் கொள்ளும். இதைத் தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்களினால் ஈரானுக்குள் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். இதனால் அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்தும் ராடர் கருவிகள் இலக்கு வைத்துமே அமைந்திருக்கும். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். இந்த 2 வாரங்களுக்குள் ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அரச கட்டிடங்களையும் இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இந்த தாக்குதல்களுக்கு பின்பும் ஈரான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா தவிர்க்க முடியாமல் இந்த போரை நீடிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படும் என ஆய்வாளர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
அதே நேரம் ஈரான் தற்போது அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய செயற்பாடுகளையும் ராடர் கருவிகளுடைய செயற்பாடுகளையும் அதனுடைய பாதுகாப்புகளையும் பலப்படுத்தியுள்ளது. 12 நாள் போருக்கு முன்பு இருந்ததை விட தற்போது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் பாதுகாப்பான சூழலில் ரகசியமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானினுடைய எந்த ஒரு பொது இடங்களிலும் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்படவில்லை. மேலும் அமெரிக்காவுடனான போரின் போது வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பதற்கும் ராடர் கருவிகளை பாதுகாப்பதற்குமே ஈரான் அதிகளவான திட்டங்களையும் வகுத்துள்ளது. இதனால் இந்த போரிலே அமெரிக்கா நினைத்தபடி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் ஆரம்பத்திலேயே முழுமையாக அழித்துவிட முடியாது. அமெரிக்காவின் தாக்குதல்களில் இருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பதற்கும் ராடர் கருவிகளை பாதுகாப்பதற்கும் எவ்வாறு வேலை திட்டங்களை ஈரான் மேற்கொண்டிருக்கின்றதோ அதே போன்று இராணுவ தலைமை அதிகாரிகளையும் தளபதிகளையும் பாதுகாப்பதற்கும் முக்கியமான இராணுவ தளங்களை பாதுகாப்பதற்கும் ஈரான் உச்சக்கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இருப்பினும் ஈரான் அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாது. அதாவது அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல் அமெரிக்காவை தாக்கவிட்டு பின்பு அமெரிக்காவுக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போருக்குள் இழுத்துவிட்டு பிராந்திய போரை ஆரம்பிப்பதற்கான திட்டங்களையே ஈரான் வகுத்துள்ளது. அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஈரான் தடுத்து நிறுத்தாது. மேலும் இந்த ஆரம்ப கட்ட தாக்குதலுடைய நோக்கங்கள் ஈரானிய களத்தில் வெற்றியடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தயார்படுத்தல்களையும் ஈரான் மேற்கொண்டுள்ளது. ஈரானிய தலைவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை நாங்கள் வெற்றிகரமாக முறியடிப்போம் என குறிப்பிடவில்லை. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்கி மத்திய கிழக்கு போரை ஆரம்பிப்போம் என்றே குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை ஈரானிய தலைமைகள் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கின்றார்கள். மேலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.